வணக்கம். நான் முகமது ஆலம், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளரும் அதேபோன்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளரும் செயற்படுகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் மன்னாரில் இப்போது முகம் கொடுக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாகவும் சர்வதேச ரீதியிலே நடைபெறுகின்ற போர் நிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு அதனை கையாளுகின்ற வகையிலே அரசு மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் சற்று ஆராய வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக உலகளாவிய ரீதியிலே போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் இலங்கையும் அந்த தாக்கத்தின் எதிரொலியாக எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கரையோரங்களை அண்டிய மாவட்டங்களான மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற மாவட்டங்கள் நேரடியாக மீனவர்களை கொண்ட வாழ்வாதாரத்தினூடாக இயங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடந்த காலத்திலே பல விடயங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். பொருளாதார நெருக்கடி, நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி, அதற்கப்பால் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும், அதற்கப்பால் டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்பென்று தொடர்ச்சியாக மீனவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளோடு தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருளுக்கான தட்டுப்பாடு, அதற்கப்பால் இனி வருங்காலங்களிலே ஏற்பட போகின்ற பொருட்களுக்கான விலையேற்றங்கள் அல்லது அதற்கான தட்டுப்பாடுகளை எவ்வாறு இந்த மக்கள், வடபகுதியில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு முகங்கொடுக்கப் போகின்றார்கள் என்ற அச்ச நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் மீனவர்கள் மத்தியில் இருக்கின்ற அச்ச நிலையை நாங்கள் கருத்தில் கொண்டால் தற்போது மன்னார் மாவட்டத்திலையும் சரி, வடமாகாணத்திலும் சரி, மண்ணெண்ணெய் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. அந்த தட்டுப்பாட்டை ஓரளவு அரசு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே பகிர்ந்தளிக்கக்கூடிய நடைமுறைகளே கியூஆர் என்ற நடைமுறையை அது பயன்படுத்துகின்றது. அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே மன்னாருக்கான எரிபொருளாக படகுக்கான கிட்டத்தட்ட மன்னாரிலே 3500 பிளாஸ்டிக் படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட வள்ளங்களும் இருக்கின்றன. அதற்கப்பால் ஒரு நாள் படகுகளாக 250 படகுகள் டீசலை பயன்படுத்துகின்ற படகுகள் காணப்படுகின்றன. இதற்கான எரிபொருளை வழங்குவதில் சில கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருந்த போதிலும் தற்போது வரை இந்த மீனவர்களுக்கு அவ்வாறான நெருக்கடி நிலை பெரிதாக ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இப்போது இருக்கின்ற நிலையிலே ஒரு படகுக்கான எரிபொருள் தேவையாக ஒரு நாளொன்றுக்கு 30 தொடக்கம் 40 லிட்டர் வரையிலான மண்ணெண்ணெய் தேவைப்படுகின்றது. அரை லிட்டர் உட்பட 1 லிட்டர் பெட்ரோல் வரை தேவை ஏற்படுகின்றது. அந்த வகையிலே தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மண்ணெண்ணெய் 25 லிட்டரும் பெட்ரோல் அரை லிட்டரும் நாளொன்றுக்கான மீனவருக்கான பங்கீடாக வழங்கப்பட்ட போதிலும் அந்த எரிபொருள் கூட சில நேரங்களில் மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றன. எனவே நாங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயன்படுகின்றோம். எதிர்வரும் காலங்களிலே அண்மையிலே நாங்கள் அமைச்சரவையை அறிவிக்கும் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார், மே மாதம் அளவிலே முற்று முழுதாக எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். நாட்டிலும் உலகத்திலும் ஏற்படுகின்ற இவ்வாறான சூழ்நிலையை மீனவர்களாகிய நாங்களும் இதில் பங்கெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே நாட்டுக்காகவும் நாங்கள் சில விடயங்களை தியாகம் பண்ண வேண்டியும் இருக்கின்றது. அந்த வகையில் மீனவருக்கான எரிபொருளின் விலையேற்றம் மீனவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் மண்ணெண்ணெய்க்கான விலை 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஒரு நாள் படகுக்கான எரிபொருள் தேவைக்காக மண்ணெண்ணெய், ஒயிர், பெட்ரோலுக்காக கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 20,000 வரையிலே மீனவர்கள் செலவிட வேண்டியிருக்கின்றது. இதற்கப்பால் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக 3 பேர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்களின் உழைப்பாக கிட்டத்தட்ட 30,000 குறைவான உழைப்பு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் கடனாளியாக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த கட்டுப்பாட்டில், எரிபொருள் தட்டுப்பாட்டில் நாங்களும் ஒரு பங்காளராக இருக்கின்றோம். எனவே சுயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எரிபொருளினை ஒரு கச்சிதமாக பயன்படுத்துவதோடு இந்த விலையேற்றத்தின் போது அதனை கையாளுகின்ற விதத்திலும் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் அரசு இவ்வாறான விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும். விலையிலும் சரி அல்லது ஒரு பேமெண்ட் வகையிலான கொடுப்பனவிலும் அவர்கள் மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே மீனவர்களின் வாழ்வாரம் இந்த கடல் நம்பி இருக்கின்றது. இந்த கடலினூடாக நாங்கள் கடந்த காலங்களிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். அதன் இந்திய மீனவர்களாக இருக்கட்டும், டிட்வா புயலாக இருக்கட்டும், தொடர்ச்சியான இந்த அழுத்தங்களுக்கு அப்பால் இன்று விலையேற்றத்துக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அதே போன்று எதிர்காலத்திலே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வரும் பட்சத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற விடயத்துக்கு முன்கூட்டியதாக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே 40க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அந்த மீனவ கிராமங்களில் 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன. மீன்பிடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. அதன்
அதனூடாக நாங்கள் மீனவர்களுக்கான எரிபொருளை வழங்கும் பட்சத்திலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இருக்கின்ற அந்த கியூ வரிசையை, அதாவது தொடர் வரிசையை இல்லாமலாக்கி சங்கங்கள் ஊடாக இந்த பொருளை வழங்கும்போது சங்கங்கள் தங்கள் சங்கங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்று தங்கள் அங்கத்தவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது எதிர்காலத்திலே பின்பற்றப்பட வேண்டும். கடந்த காலத்திலே, அதாவது பொருளாதார நெருக்கடியின் போது இவ்வாறான நிலை கையாகப்பட்டதால் தான் மீனவர்களுக்கான தட்டுப்பாடும் அந்த ஒழுங்கு வரிசையும் பின்பற்றப்பட்டிருந்தது. எனவே அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். கடற்தொழில் திணைக்களங்களும் இதில் கவனம் செலுத்தி எதிர்காலத்திலே இருக்கின்ற வரவிருக்கின்ற நாங்கள் தட்டுப்பாடுகளுக்கு முகம் கொடுக்கின்ற வகையிலே மீனவ கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக எரிபொருளை வழங்கக்கூடியவாறும் மீனவர்களுக்கான சில சலுகைகளை அரசாங்கம் வழங்கி மீனவர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு கை கொடுக்க வேண்டும் நாங்கள் தயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே மீனவர்களுக்கான எரிபொருள் விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கான ஒரு சலுகையை அரசு அறிவித்து அந்த மீன்பிடி நடவடிக்கையை ஊக்கப்படுத்துவதுடன் அவர்கள் வாழ்வாதாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதார உதவிகளை வழங்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றேன்.